ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த குளிருக்கு இந்த கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு டிஷ் தான் இது. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கும் தான். நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி அதை நல்லா குட்டி குட்டியாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ண பூண்டு கார்லிக் ஒரு 10 to 12 எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் இப்போ ஃபஸ்ட்டு கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு அதோட 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆர் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் உருக்கி வச்சுருந்த பட்டரை சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட நான் இப்போ சீசனிங்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பெப்பர் மட்டுமே போதும். ஸோ பெப்பர் அண்ட் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பழைய வீடியோவில் கரம் மசாலா ஹோம்மேட் கரம் மசாலா பவுட்ரு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆரிகானோ லைட்டாகவும் அடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி கிடைக்கும். நம்ம ப்ரெட்டில் ஜாமோ இல்லை பட்டரோ எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஓரமாக இருக்கட்டும். ஸோ அதை லாஸ்ட்டாக தான் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது நீங்கள் கார்லிக் ப்ரெட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ ப்ரெட்டு எடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா செம்மையாக இருக்கும். அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அப்புறம் ஃபேவரட் ஸ்நாக்காக குழந்தைங்க கேட்பாங்க. அதுக்கு மேலே இப்போ நான் வேக வச்சுருந்த ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல அதை எடுத்து மேலே வச்சுக்கிறேன். இப்போ தோசை தவாவில் நெய் ஆர் பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை வச்சிடலாம். ஸோ செம்மையான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிட்டுக்கு. இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னா நம்மளோட சீஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சீஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வீட்டிலே ஹோம்மேட் ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். இப்போது மேலே அகெயின் ஒரு ப்ரெட் வச்சுக்கலாம். இப்போ நல்லா டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டோட சீஸு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்வீட் கார்ன் வேறு போட்டிருக்குமோ ஸோ அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக தரும். ஸோ நீங்கள் ஸ்வீட் கார்ன் பதிலாக பன்னீர் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது. பட் இந்த மாதிரி சாண்ட்விச்சில் ஸ்வீட் கார்ன் சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. நான் லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும். இந்த கார்லிக் ப்ரெட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெசிபி செம்மையாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 சைடுமே நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. மொறுமொறுன்னு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்லைஸ் வச்சிங்கனாலே அப்படியே அந்த பிளேட்டே காலி ஆகிடும். சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காக கூட நீங்கள் ஸ்கூலுக்கு இது லஞ்சில் செஞ்சு கொடுக்கலாம். ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் போனால் ஸ்நாக் மாதிரி கூட செஞ்சு கொடுங்க. ஸோ ஈவினிங் டியூஷன் விட்டு வர பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்ல வயிறு நிறையும் உங்களுக்கு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி நடுவில் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சீஸ் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்குன்னு. சீஸ் கார்லிக் ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேட்சும் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஏன்னா எல்லாருமே எங்களோட வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்கும் கூட இது. ஸோ அதுக்காக நான் அடுத்த நெக்ஸ்ட்டும் பேட்ச் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீஸி கார்லிக் ஸ்வீட் கார்ன். ஸோ இந்த ஸ்வீட் கார்ன் பதிலாக நீங்கள் என்னென்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் பேபி கார்ன் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா செம்மையாக இருக்குது. நம்ம பிரிக்கிறப்பே அந்த சீஸோட ஃப்ளேவர் எல்லாமே செம்மையாக வருது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம ஈட் வித் ஜுபி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.